நெரிஞ்சில் முள் பார்ப்பதுக்கு தான் ரொம்ப குத்தக்கூடிய அளவுக்கு கடுமையாக இருக்கும். ஆனால் மிகப்பெரிய மருந்து. இன்றைக்கு இந்த ஆண்மை குறைவு ஏற்படும்போது பார்த்திங்கன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராப்ளம் வந்து விந்து வந்து நீந்துவதில்லை அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வரும். அதாவது உயிரணுக்கள் நல்லா இருக்குது, ஃபிசிக்கலாக ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது, எண்ணிக்கை ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் உயிரணுக்கள் ஸ்லோவாக நீந்துது. இப்போ இந்த ஸ்லோவாக நீந்துனா என்ன ஆகும்? கருமுட்டை வந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கு வெறும் 24 மணி நேரம் தான் டைம். இன்று இரவு உங்களுக்கு உடம்புக்குள்ளே உயிரணுக்கள் போகுதுன்னா 24 ஹவர்ஸில் போய் அது கருமுட்டையை ரீச் ஆகலைன்னா கரு உருவாகாது. அப்போ இந்த விந்து நீந்துதலுடைய வேகத்தை எப்படி அதிகப்படுத்த முடியும்னா இறைவன் பாருங்கள் நமக்கு அதுக்காகத்தான் இந்த நெரிஞ்சில் முல்லை கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக நெரிஞ்சில் முள் வந்து ஆண்மைக்கு நல்லது, அதே போல் உடம்புடைய பலத்துக்கு நல்லதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட விந்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த விந்து நீந்துதலில் வேக குறைபாடு இருக்கக்கூடிய சிரமத்தை நீக்கக்கூடிய பெஸ்ட் ரெமெடி எதுன்னு பார்த்தீங்கன்னா நெரிஞ்சில் முள் தான். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெரிஞ்சில் முள் பவுடரை தேனில் குழச்சி காலையில் ஒரு வேளை நைட்டு ஒரு வேளைன்னு ஒரு மண்டலம் சாப்பிடுங்க. திருப்பி போய் உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் அனாலிசிஸ் எடுத்து பாருங்கள். உங்களுடைய விந்துடைய உயிரணுக்களுடைய நீந்துதல் நன்றாக இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத பார்க்கலாம். கவலைப்படவே வேண்டாம்.